மிகப்பெரிய மகான் காஞ்சி பெரியவா ராமநாமத்தோட மகிமைய மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு நிகழ்வை நிகழ்த்தினார். ஒரு விசேஷமான நாள்ல காஞ்சி பெரியவாவை பார்க்கறதுக்கு பல பக்தர்கள் அவரோட மடத்துக்கு வந்திருந்தாங்க. காஞ்சி பெரியவா ஒரு பூஜை ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்தர்கள் இருக்கிற கூட்டத்துல ஒரு பக்தர் மட்டும் காஞ்சி பெரியவாவை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சலசலப்பு ஏற்படுத்திட்டு இருந்தார். பூஜையில இருந்த காஞ்சி பெரியவா இருந்துகிட்டு அங்க என்ன நடக்குது, அவங்க அவர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பக்தர் அவரோட பிரச்சனையை சொல்லலாம்னு வரும்போது காஞ்சி பெரியவா ஸ்டாப் பண்ணி நீ போய் அங்க ஒரு ஓரமா உட்கார்ந்து ராமநாமம் சொல்லிட்டு இரு, நானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு வச்சிடறாரு. அவரு போய் அங்க உட்கார்ந்து ராமநாமம் சொல்லிட்டு இருக்காரு. நேரங்கள் கடந்துகிட்டே இருக்குது. இங்க பல பூஜைகள் போயிட்டே இருக்குது. சில மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த பக்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னன்னு கேட்கிறாரு. அந்த பக்தரும் இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில பல பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. வீட்டுல பிரச்சனை, ஒர்க் பண்ற இடத்துல பிரச்சனை, என் வாழ்க்கையே போச்சு, குழந்தைங்கனால பிரச்சனை, பண பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனையை கொட்டி தீக்கிறாரு. டக்குன்னு காஞ்சி பெரியவா ஸ்டாப் பண்ணிட்டு நீ அங்க என்ன பண்ணினியோ அதையே போய் வீட்டுல பண்ணு, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சொல்றது காஞ்சி பெரியவா தான் சொல்றாரு அப்படிங்கறத தாண்டி திருப்பி இவர் கோவத்துல கேள்வி கேட்கிறாரு. அதாவது நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன், ராமநாமம் சொல்லிட்டு இருந்தேன், ராமநாமம் சொன்னா எல்லாம் சரியா போயிருமா அப்படின்னு சொல்லி திருப்பி கேள்வி கேட்க அதுக்கு காஞ்சி பெரியவா சொல்றாரு, ராமாராமன் சொல்லிட்டு இருந்தா ஒருத்தர் வருவாரே அவர் யாரு அப்படின்னு சொல்லி காஞ்சி பெரியவா கேட்கிறாரு. அதுக்கு அந்த பக்தர் சொல்றாரு, ராமாராமன் சொன்னா ஆஞ்சநேயர் வருவாரு அப்படின்னு சொல்லி. ஆஞ்சநேயர் யாரு? சிவபெருமானோட அவதாரம். அதாவது சிவன் வந்தா அந்த இடத்துக்கு பார்வதி கண்டிப்பா வந்துருவாங்க. இவங்க 2 பேர் வந்தாங்கன்னா, அவங்க பிள்ளைகளான முருகப்பெருமானும், விநாயக பெருமாளும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இவங்க 4 பேர் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி கண்டிப்பா வந்துருவாங்க. இவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல மகாவிஷ்ணு கண்டிப்பா வந்தே ஆகணும். இவங்க எல்லாம் இருக்கிற வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சுபிட்சமா இருக்கும். ஆமா, நீ ராமநாமம் சொன்னா மட்டும் போது இவங்க எல்லாருமே வந்துருவாங்க, வீடு சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. இந்த ராமநாமத்தோட மகிமை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவே இந்த ஒரு நிகழ்வை நிறுத்தியிருக்காரு காஞ்சி பெரியவா. இவ்வளவு சக்தி வாய்ந்த ராமநாமத்தை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலையும் வெற்றி அடைகிறது. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.